வணக்கம். புத்தர் ஒரு மரத்தடியில் சீடர்களோட ரொம்ப மகிழ்ச்சியா அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் ஒரு சீடர் கேட்குறாரு, ஐயா, இந்த மாதிரி உங்களை பற்றி அங்கே ரொம்ப தவறாக பேசுனாங்களே, அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் புன்னகையோடு திரும்பி வந்துட்டீங்களே, அது எங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்குது. அவங்க நம்ம அவதூறாக பேசும்போது நீங்கள் அவங்கள திருப்பி கேட்டுருக்கூடாதா அப்படின்னு சொன்னார். உடனே புத்தர் சொன்னார், கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதே நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒருத்தர் நம்மகிட்ட இனிப்பு கொடுத்தாரு. நாம் என்ன சொன்னோம்? நாம் இனிப்பு சாப்பிட்றதில்ல, நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த இனிப்பு என்ன பண்ணியிருப்பாங்க? இனிப்பு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கிட்ட கேட்குறாரு. சீடர் சொல்கிறாரு, அந்த இனிப்பு அவங்க சாப்பிட்ருப்பாங்க. சரி சரி. 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பசுமாடு ஒருத்தர் கொண்டு வந்தாரு. அது எப்படி, என்ன சொன்னோம் நம்ம? பசுமாடு எங்களுக்கு தேவையில்லை, நீங்களே எடுத்துன்னு போயிடுங்கன்னு சொன்னோம். அப்படியா, சரி. அந்த பசுமாடு அவங்களே வளர்ப்பாங்க இல்லையா? ஆமாம். எந்த பொருள் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் அவங்க கிட்ட போய் சேர்ந்துரும். அதனால அவதூறா நம்மளை பேசினவங்க அந்த அவதூறா பேசுறதை நம்ம ஏத்துக்கலைன்னா அந்த அவதூறுக்கான அந்த பொருள், அதனுடைய விளைவுகள் அவங்கள தான் சேரும். அதனால நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ புன்னகையோடு ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னார். நன்றி.